ஏமாற்றமும் துரோகமும் கண்ட இதயங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான பரலோக தந்தையே, இந்நேரத்தில் உமது பரிசுத்த சந்நிதிக்குள் வருகிறோம். ஏமாற்றமும் துரோகமும் காரணமாக மனமுடைந்து கண்ணீர் வடித்து உள்ளத்தில் ஆழ்ந்த காயத்துடன் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, மனிதர்கள் காயப்படுத்தியிருந்தாலும் நீர் குணமாக்கும் தேவன். இன்று இந்த ஜெபத்தின் மூலம் உடைந்த இதயங்களை தொட்டு ஆறுதல் அளித்து புதிய நம்பிக்கையால் நிரப்பும். கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 34:18 கர்த்தர் மனம் உடைந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார், நொறுங்கிய உள்ளமுள்ளவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு தூரமாக இல்லை. நீங்கள் உடைந்திருக்கும் போது அவர் இன்னும் அருகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தாரே, எங்களை ஏமாற்றியவர்களின் வார்த்தைகள் இன்னும் எங்கள் மனதில் ஒலிக்கின்றன. எங்களை நம்ப வைத்து காயப்படுத்தியவர்களின் செயல்கள் இன்னும் எங்கள் இதயத்தை நொறுக்குகின்றன. எங்கள் உள்ளத்தில் இருக்கும் இந்த மறைந்த காயங்களையும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளையும் இரவில் அமைதியாக அளவைத்த அந்த நினைவுகளையும் உம்மிடம் இப்போது ஒப்படைக்கிறோம். கண்ணீரால் நினைந்த தலையணைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனிதர்களிடம் சொல்ல முடியாத அந்த வலிகள் உமக்கு தெரியும். நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து வந்த துரோகம் எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தும் என்பதை நீர் அறிந்தவர். இன்று அந்த சுமையை எங்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் செயல்படுவீராக. நாங்கள் சுமக்க முடியாத பாரத்தை உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் இதயத்தை பிடித்திருக்கும் காயம், கோபம், பயம், சந்தேகம், தனிமை, தள்ளப்பட்ட உணர்வு, இவை அனைத்தையும் உமக்கே ஒப்படைக்கிறோம். இயேசுவே, எங்களை தொட்டு ஆறுதல் தாரும். எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும். எங்கள் கண்ணீரை ஜெபமாக மாற்றும். பேதுரு 5:7 உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார். நாம் இன்று சொல்லுவோம், என் பாரத்தை இன்று இயேசுவிடம் ஒப்படைக்கிறேன். அன்பான இயேசுவே, நீர் உடைந்த இதயங்களை குணமாக்கும் தேவன். வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் அழும் உயிர்களை நீர் அறிவீர். இன்று எங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் காயங்களை தொட்டு சுகமாக்கும் கர்த்தாவே. எங்கள் நினைவுகளில் மீண்டும் மீண்டும் வரும் துரோகத்தின் காட்சிகளை நீக்கிவிடும். எங்கள் மனதில் பதிந்த பயத்தை உடைத்துவிடும். மீண்டும் யாரையும் நம்ப முடியாது என்று சொல்ல வைக்கும் இருளை நீக்கிவிடும். நான் மதிப்பில்லாதவன், மதிப்பில்லாதவள் என்று சொல்லும் பொய்யான சத்தங்களை மௌனமாக்கும். கர்த்தரே, எங்களை ஏமாற்றியவர்கள் எங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடாது. எங்களை காயப்படுத்தியவர்கள் எங்கள் எதிர்காலத்தை திருடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையின் கதையை எழுதுவது நீரே என்பதை நினைவூட்டும். உள்ளத்தின் உடைப்பு, நம்பிக்கையின் சிதைவு, உறவின் காயம், நட்பின் துரோகம், குடும்பத்தில் ஏற்பட்ட வேதனை, காதலில் ஏற்பட்ட ஏமாற்றம், வேலையிடத்தில் ஏற்பட்ட துரோகம், எந்த காயமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். எங்கள் மனம் குணமாகட்டும். எங்கள் சிந்தனை சுத்தமாகட்டும். எங்கள் ஆன்மா புதுப்பிக்கப்படட்டும். சங்கீதம் 147:3 அவர் மனம் உடைந்தவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆம், கர்த்தர் என் உடைந்த இதயத்தை இன்று குணமாக்குகிறார். கர்த்தரே, ஏமாற்றத்திற்கு பிறகு வரும் பயத்திலிருந்து எங்களை விடுவியும்.
மீண்டும் காயப்படுவோமோ என்ற அச்சத்திலிருந்து விடுவியும். மீண்டும் நம்பினால் மீண்டும் உடைந்து போவோமோ என்ற மனசுமையிலிருந்து விடுவியும். எங்கள் இரவுகளில் தூக்கத்தை கெடுக்கும் நினைவுகளை நீக்கிவிடும். எங்கள் மனதை வாட்டும் பழைய காயங்கள் ஆறட்டும். எங்கள் உள்ளத்தை பிடித்திருக்கும் கவலைகள் இப்போது உதையட்டும். இயேசுவின் நாமத்தில் பயம் வெளியே போகட்டும். துக்கம் வெளியே போகட்டும். மன அழுத்தம் குறையட்டும். உள்ளத்தில் சமாதானம் நிரம்பட்டும். எசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன். ஆம், நான் இனி தனியாக இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அன்பான தந்தையே, எங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது எளிதல்ல. ஆனால் இந்த காயத்தை என்றும் சுமந்து வாழவும் நாங்கள் விரும்பவில்லை. இன்று மன்னிக்க வேண்டிய கிருபையை தாரும். எங்களை துரோகம் செய்தவர்களின் பெயரை நினைத்தாலே எங்கள் உள்ளம் சுருங்குகிறது. ஆனால் அந்த வேதனையின் சிறையில் நாங்கள் இனி இருக்க விரும்பவில்லை. அவர்களை நியாயம் விசாரிப்பது உமது கையில் இருக்கட்டும். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் விஷமான நினைவுகளை நீர் அகற்றிவிடும். கர்த்தரே, மன்னிக்க முடியாத இடத்தில் மன்னிக்கும் மனதை தாரும். மறக்க முடியாத இடத்தில் குணமாக்கும் கிருபையை தாரும். பழிவாங்கும் எண்ணம் நீங்கட்டும். உள்ளம் சுத்தமாகட்டும். எங்கள் இதயம் மீண்டும் உமக்காக மேன்மை அடையட்டும். ரோமர் 12:19 பிரியமானவர்களே, நீங்களே பழிவாங்காதிருங்கள். ஆம், நீதியை கர்த்தரிடம் ஒப்படைக்கிறேன். கர்த்தரே, ஏமாற்றம் எங்கள் முடிவு அல்ல. துரோகம் எங்கள் கதையின் கடைசி அத்தியாயம் அல்ல. நீர் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்ய போகிறீர். உடைந்த நம்பிக்கைக்கு பதிலாக புதிய நம்பிக்கை தாரும். கண்ணீருக்கு பதிலாக ஆனந்தம் தாரும். இழந்த சமாதானத்திற்கு பதிலாக பரலோக சமாதானம் தாரும். கைவிடப்பட்ட உணர்வுக்கு பதிலாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உறுதி எனக்கு தாரும். எங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதியும். நல்ல மனிதர்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாரும். சரியான உறவுகள், உண்மையான நட்புகள், பாதுகாப்பான வழிகள், தேவனுடைய வழிநடத்தல், இவை அனைத்தும் திறக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கை மீண்டும் மலரட்டும். எங்கள் உள்ளம் மீண்டும் சிரிக்கட்டும். எங்கள் கண்களில் மீண்டும் நம்பிக்கை ஒளிரட்டும். ரோமர் 8:28 தேவனை சிநேகிக்கிறவர்களுக்கெல்லாம் சகலமும் நன்மைக்கே ஏதுவாக செய்கிறது. ஆம், என் வேதனைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அறிவிக்கிறோம். உடைந்த இதயம் குணமாகட்டும். துரோகத்தின் காயம் ஆறட்டும். ஏமாற்றத்தின் இருள் விலகட்டும். கண்ணீருக்கு பதிலாக சமாதானம் வரட்டும். பயத்திற்கு பதிலாக தைரியம் வரட்டும். துக்கத்திற்கு பதிலாக தேவனுடைய ஆறுதல் நிரம்பட்டும். இழந்த நம்பிக்கை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படட்டும். புதிய கதவுகள் திறக்கப்படட்டும். தேவனுடைய அன்பு இதயத்தை நிரப்பட்டும். மனிதர்கள் கைவிட்டாலும் தேவர் கைவிட மாட்டார். மனிதர்கள் துரோகம் செய்தாலும் இயேசு உண்மையுள்ளவர். இந்த காயம் உங்கள் முடிவு அல்ல. தேவன் இன்னும் உங்களோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருவதாக நீங்கள் எண்ணினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.